நல்லா இருந்துச்சு, புதுசாக இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. யா ஷியோரா நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட் தான் மெயினே, செம்மையாக இருக்கும். நல்லாயிருக்கும். ஃபேமிலியோட கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா கொஞ்சம் இதுலாம் இருக்குது, நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருக்குண்ணா, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருந்தது ப்ரோ. இல்லை மெசேஜ் ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப நாள் கழித்து ஹாரர் ஃபிலிம் பார்க்க வந்தோம். ஸோ அதனால் ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்ல ஃபன்னு, ஹாரர் எல்லாமே இருக்குது. அங்கங்கே ஜம்ப் ஸ்கேரிஸ் இருக்குது ப்ரோ. சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருந்தது. நிறைய என்னென்னா ஆக்சுவலாக நல்ல ஒரு சரவுண்ட் சிஸ்டமில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடிலாம் உங்களுக்கு சவுண்ட் வரும், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. வந்து பாருங்கள், படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, செம்மையாக இருந்துச்சு. என்ன மாதிரினா ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க, அதாவது அந்த காட்டை சுற்றி பார்க்குறதுக்கு. அவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே மர்மமாக ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மர்மமாலாம் ஒன்றும் இல்லை. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன நம்பி போகிறாங்கன்னா மர்மமாலாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் எல்லாம் புரளியை கலப்புறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கிட்ட கேட்டு போவாங்க, ஊர் மக்கள்கிட்ட. இவங்க வந்து நம்பாத போவாங்க உள்ளே. ஆனால் அந்த நம்பாத போகிறதுனால தான் கொஞ்சம் பேயெல்லாம் பார்க்குறது நல்லா போச்சு. கொஞ்சம் லேக் இல்லை, சுத்தமாக லேக் இல்லை. நல்லா பயமாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபுக்கு மேலே தான் பயம் ரொம்ப இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த நடுவில் அந்த பேய் கத்துறது, அந்த கொலுசு சவுண்டு, அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே சரி, அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. கிளைமேக்ஸ் தான் ரொம்ப த்ரில்லாக இருந்தது. படம் நிஜமாவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஸ்டோரி தான், அது ஒரு ஸ்டோரி. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பயமாக இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பேய் படம்னாலே நம்மளுக்கு சவுண்ட் தான் மெயின். அதில் இது ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. அமானுஷத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அமானுஷனா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. சவுண்ட் எஃபெக்ட்டு, கேமரா தான் ஃபுல்லாக ஸ்டோரி போகிற மாதிரி இருக்குது. இந்த அமானுஷத்தை பற்றி தான் சொல்கிறாங்க முக்கியமாக, வேறு ஒன்றும் இல்லை. சவுண்ட் எஃபெக்ட்லாம் அருமையாக இருக்குது. கிளைமேக்ஸ் தான் த்ரில்லிங்காக இருந்தது. தேட்டரில் பார்த்தா பயமாக இருக்கும். ஃபேமிலியோடு பார்க்கலாம், ஒரு இது கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இல்லை, அது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அது இருக்குது. அதெல்லாம் ஒன்று அந்த அளவுக்குள்ள பயம் வர மாதிரிலாம் இல்லை. சின்ன பசங்க கூட பார்க்கலாம். காமெடியாக இருக்குது. ரிஷி காமெடி நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் தான் மெயின். பேக்ரவுண்ட் மியூசிக்காக நல்லா இருக்குது. ஆமாம், சவுண்டு வச்சு தான் பண்ணிடுது. ஆமாம், டிஃப்ரெண்டாக இருந்தது. ஒரு இங்கிலீஷ் மூவி விசிட்டிங் ஹவர்ஸ்னு ஒரு படம் வந்தது, சேம் அந்த ரேஞ்சில் இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்குது. எதிர்பார்ப்பை கடைசி வரைக்கும் கொண்டு போனது ஒரு பெரிய ப்ளஸ். அது அந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து நம்மளோட எதிர்பார்ப்பை சூப்பராக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு, நல்லா இருந்துச்சு. சீன் பயப்படுற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறத விட எதிர்பார்ப்பை ஜாஸ்தியாக கொடுத்துருக்கு. விஷுவலாக பயமாக இல்லாமல் நம்மளோட ஆடியோ வந்து பயன்படுத்துறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. லேகுன்னு சொல்கிறத விட எதிர்பார்ப்பை கொண்டு போகிறது தானே ஒரு பெரிய விஷயம். அந்த எதிர்பார்ப்பை கடைசி வரைக்கும் கொண்டு வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. அந்த போர்லாம் எங்களுக்கு தோணலை. மியூசிக் இல்லை, அது இல்லைலாம் ரியலாக இருக்கிற அந்த சவுண்டு நல்லா இருந்துச்சு. ஓவரால் ஒரு 6 and 7 கொடுக்கலாம். அதுதான் சொல்கிறேன், அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் அவங்க கொண்டு வந்தது நல்லா இருந்துச்சு. Movie was very nice. The characters were very exciting to watch. It was a new concept, but the directing, editing was done very well. It was a very good movie to watch. Malayali, Tamil, I don't know, English only. The movie was very fun to watch, very nice, very new concept. It was a horror movie, but it was a very nice horror movie. Background music was very suspenseful and very eerie. It was very horror.